கோபி கோபி அழாதப்பா. எனக்கு என் புள்ள வேணாப்பா. எனக்கு என் புள்ள வேணாம். ஏன் பிச்சி என் பொண்டாட்டி வந்தா போதும். டேய் என்னடா பேசுற நீ? டேய் உன்னை பெத்தவளை நினைச்சுக்கடா. உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டவளா அவன். குழந்தைல நீ லேசா அழுதா கூட நெஞ்சா வெடிச்சு போற மாதிரி துடியா துடிச்சுவாடா அவன். இப்ப நீ மனசோட நிக்கிறத பார்த்துட்டு அவன் சும்மா இருக்க மாட்டானா? சத்தியமா சொல்றேன்டா, அவன் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைடா. அந்த புண்ணியவதியை பறி கொடுத்துட்டு நான் அனுபவிக்கிற வேதனையை நீ அனுபவிக்க மாட்டேடா. அவன் அனுபவிக்க விட மாட்டான். அவ பேர குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டான். மனசுக்குள்ள வேண்டிக்கப்பா, நம்ம குல விளக்கு அணியறதுக்கு விட மாட்டான். பிறக்கிற குழந்தைக்கு உன் பேர் வைக்கிறோமா? காப்பாத்துமான்னு வேண்டி நிச்சயமா காப்பாத்துவாடா, காப்பாத்துவாடா. அப்பா என்ன பெத்தவளை நான் உன்னை மறுபடியும் பார்க்க நினைக்கிறேம்மா. என் குழந்தை மூலமா உன்னை பார்க்க நினைக்கிறேன். என் விஜய் வைத்தியா நீ வந்து பிறக்கணுமா? என் விஜய் வைத்தியா அவளை கஷ்டப்படுத்த நீ வந்து பிறக்கணுமா? அவளை கஷ்டப்படுத்த நீ வந்து பிறக்கணும். சத்தம் கேக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்திருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க, குழந்தை தாய் நல்லா இருக்காங்க. ஒவ்வொருத்தரா போய் உள்ள பாருங்க. அந்த பக்கம் போங்க சார். இதாங்க சார் உங்க குழந்தை. ஒரு குழந்தை போதும். இதுக்கு மேல நீ கஷ்டப்படுறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது விஜி. எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய பாத்தீங்களா? அவர் எங்கம்மா குழந்தைய பார்த்தாரு? வந்ததுல இருந்து பொண்டாட்டியை கவனிக்கிறதுக்கே அவருக்கு சரியா இருக்கு. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. சார் ஏன் சார் இப்படி எமோஷன் ஆகுறீங்க? ஒன்றும் ஆகலை சார், உங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். கொஞ்சம் வெளியில் போய் வெயிட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில் இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் சார். சார் கொஞ்சம் வெளியில் இருங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். கோபி விஜய் எப்படி இருக்கா? நல்லா இருக்குப்பா. ஆண் குழந்தை தானே? ஆமா மாமா. விஜய் எப்படி இருக்கா? நல்லா இருக்கு மாமா. சந்தோஷமா போய். கோபி கை கொடு. நீ எங்களை மாதிரியே சம்சாரி ஆயிட்ட. கோபி ஆம்பளை பையன் பிறந்திருக்கான், சந்தோஷமா கை குடுறா. ஏய் பொம்பளை புள்ள பிறந்த சந்தோஷமா கால கேப்பியா? நல்ல நேரத்துல கண்டதை பேசிக்கிட்டு. கங்க்ராட்ஸ் கோபி. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. என்ன ஒரு ஸ்வீட்டோட சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த மூட்ல ஸ்வீட்லாம் அடடடே கொஞ்சம் முன் யோசனை எல்லாம் போச்சு. ஒருத்தனுக்கு மட்டும் எப்பவுமே முன் யோசனை இருக்குதே. யாருக்கு? எனக்கு தான். நான் வாங்கிட்டு வந்திருக்கேனே. இந்தாங்க. குடு குடு. என்ன கோபி எடுத்துக்க. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. இன்னைக்கு தான் உன் மூளை முழுசா வேலை செய்யுது. இந்தாடா நீ எடுத்துக்க. எடுத்துக்கங்க, எல்லாரும் எடுத்துக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, குழந்தைய பார்க்குறவங்களாம் போய் பாருங்க. இதோ. லட்சுமணா நீ அப்புறமா வா. குழந்தை நல்ல முயற்சி முடிக்கணும். கம்முனு வாடா. ரவி வீட்டுக்கும் சரோ வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிருந்தோமே. பண்ணலாம். ஃபோன் என்கிட்ட இருக்குல்ல.
ராத்திரி படுக்கும்போது தானே சொன்னேன் இனிமேல் போன் வந்தா நான் எடுக்க மாட்டேன் நீங்க எடுங்கன்னு. இப்ப எதுக்கு போற? ஏன் இந்த நேரத்துல யார் போன் பண்ணுவான்னு உனக்கு நல்லா தெரியுமா? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களே, நான் போன் எடுக்க போனேன். போங்க, நீங்களே போன் எடுத்து பேசுங்க. போங்களே, போன் கட் ஆயிட போகுது. ஹலோ. ரவி, நான் கோபி பேசுறேன். எனக்கு பையன் பிறந்திருக்கான். ஹலோ ரவி, நான் கோபி பேசுறேன். எனக்கு என்னாச்சு கோபி? ராங் நம்பரா? ராங் நம்பர்ல ராங் மூட். ரவி இன்னும் கோபத்திலே இருக்கார் போல. அவன் எப்பவுமே இப்படித்தான். சரி, சரவ வீட்டுக்கு போன பண்ணி சொல்லிடலாம். ஏன்னா ரவி வீட்டுக்கு ஃபோன் பண்ணதுக்கே இப்படின்னா, மாணிக்கண்ண வீட்டுக்கு ஃபோன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அங்க பெருசா அவரோட அம்மா இருக்கு. அந்த அம்மா பேரை கூட இங்க சொல்லாத. பிறந்திருக்க பையனுக்கு அந்த அம்மா பேரு கூட காதல விழக்கூடாது. சந்தோஷமா இருக்கும். ஏன் சந்தோஷத்தை கெடுத்துக்கணும்? வா வா, நாளைக்கு பண்ணிக்கலாம். வா வா. போன்ல யாரு? என்னங்க, போன்ல யாருன்னு கேட்டேன். உங்களை தானே கேக்குறேன். போன்ல யாரு? யாருன்னு கேக்குறல? யாரா இருந்தா உனக்கு என்ன? எங்க விஜய் ஹாஸ்பிடல்ல இருக்கா. கோபி வேற ஊர்ல இல்ல. அப்பா ராப்பகல தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல திடீர்னு ஒரு போன் வந்தா நான் என்ன நினைப்பேன்? அடேங்க அப்பா, உங்க வீட்டாளுங்க போன் பண்ணிருப்பாங்கன்னு இப்படி பதறியே. இது கூட நல்லாதான் இருக்கு. ஏங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வக்ர புத்தி? ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து இப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க? யாருக்குடி வக்ர புத்தி? போன்ல யார் பேசுறதுன்னு சொல்லாம என்ன உளார விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியே, உனக்கு தாண்டி வக்ர புத்தி. ஆமாங்க, நான் வக்ர புத்திக்காரி தான். நான் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு யார் போன் பண்ணா என்ன விஷயம் சொல்லுங்களேன். போனா கோபி தான் போன் பண்ணா. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. என்னங்க, என்ன விஷயம்? என்னங்க பேசாம இருக்கீங்க? போன்ல என்ன சொன்னாரு? உன் தங்கச்சி விஜிக்கு குழந்தை பிறந்திருக்கான். அப்பாடி, ஐயோ, எங்க என்ன குழந்தைங்க? எதுவா இருந்தா உனக்கு என்ன? நீதான் எதை பத்தி அலட்டிக்காதவளாச்சே. ஆண் பெண் பாகுபாடு பார்க்காத புதுமை பெண்ணாச்சே. அப்புறம் எதுக்கு இப்படி ஆர்வமா விசாரிக்கிற? அப்படி இல்லங்க. பொதுவா குழந்தை பிறந்தா 2 கேள்விங்க கேட்பாங்க. சுகப்பிரசவமா இல்ல அதுக்கப்புறம் என்ன குழந்தைன்னு. அதுக்கு தாங்க கேட்டேன். என்ன குழந்தைங்க? அந்த கடவுளுக்கு யாருக்கு எந்த குழந்தை கொடுக்கணும்னே விவஸ்தை கிடையாது. உன் தங்கச்சிக்கு ஆம்பளை புள்ள கொடுத்திருக்கான். அப்படியா? எப்படியோ நல்லபடியா ஒரு வழியா பிரசவம் முடிஞ்சது. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன் இருக்காது? ஏண்டி இருக்காது? உன் தங்கச்சி ஆம்பளை புள்ள பெத்துட்டாலேன்னு உனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா நமக்கு ஆம்பளை புள்ள பொறுக்கலேன்னு உனக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருந்ததா? என்னங்க பேசுறீங்க? விஜிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்ததுல எனக்கு நிம்மதியா இருக்காதா என்ன? ஏய், இப்ப அத பத்திலாம் எதுக்குடி? நான் சொல்ல வந்தது அது கிடையாது. நமக்கு ஆம்பளை புள்ள பொறுக்கலேன்னு உன் மனசுல ஒரு சின்ன ஏக்கம், ஒரு வருத்தம் ஏதாவது இருந்துச்சா? அதை நினைக்கும் போது தானே எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. ஐயோ கடவுளே. ஏண்டி கடவுளை கூப்பிடுற? அந்த கடவுளுக்கு யாருக்கு ஆம்பளை புள்ள கொடுக்கணும், யாருக்கு பொம்பளை புள்ள கொடுக்கணும்னே தெரியல. எல்லாருமே சேர்ந்து எனக்கு கூட்டி சதி பண்றீங்க. என்னது? கடவுளும் எங்க கூட சேர்ந்து சதி பண்றாரா? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதானே நம்ப வேண்டியதா இருக்கு. சரி விடுங்க. இது பாருங்க, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்னத்த விளக்கம் சொல்றது? விடிய காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு இப்படி சண்டை போடுற புருஷன் பொண்டாட்டி நாமளா தான் இருப்போம். படுங்க, மீதிய நாளைக்கு பகல்ல பாத்துப்போம்.
சரோ அனி ஹலோ ஹலோ மாணிக்கம் இருக்காரா? மாணிக்கம் தான் பேசுகிறேன். விஜிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. அப்படியா? ஆமா சகல, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. சகல, ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோபி கொஞ்சம் வேலையா இருந்தாப்ல, அதனால தான் நானே ஃபோன் பண்ணி. ஐயோ அதனால என்ன இப்போ பரவாயில்ல. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பிரசவ நேரத்துல ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. எங்களுக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. சரி சகல, யார் கிளம்பி உடனே வந்துருங்க. கண்டிப்பா. சரி சகல, ஆ வச்சு வந்துருங்க. சரிங்க. யாருன்னு? அது பேங்க் லோன் விஷயம்டா. ஓகே ஆயிடும் போல இருக்கு. எந்த பேங்க் லோன்? காலங்காத்தால யார் பேங்க்ல இருந்து? வேண்டா, தெரிஞ்சவர் வீட்ல இருந்து பேசுறாரு. பேங்க் லோன் நீங்க? அதான்டா, பேங்க்ல வேலை பார்க்கறாரு, வீட்ல இருந்து பேசுறாரு. போதுமா? விட்றா, நோய் நோயின்னு கேள்வி கேட்டு. இல்ல, நீங்க பேசுனத பார்த்தா பேங்க் லோன் மாதிரி தெரியலையா? ஏய் விட்றா, இது வேற விஷயம், உனக்கு தெரியாதுடா. என்னடா மாணிக்கம்? அதாம்மா அந்த பேங்க் லோன் விஷயம். பேங்க்ல தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஓகே ஆயிடும் போல இருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன்ன மாதிரி கரெக்டான ஆளுங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு லோன் கொடுக்க போறாங்க? சரோ கிளம்ப போலாம். எங்கண்ணா கிளம்புறீங்க? அதாம்மா பேங்க்குக்கு லோன் விஷயமா. சரோ மேனேஜரை பார்க்கணுமா. அதுக்காக காலையில 7 மணிக்கு எந்த பேங்க்ல போய் மேனேஜர் பார்க்க போறீங்க? அவங்க வீட்ல இருந்து கிளம்பி வர வேண்டாமா? என்னம்மா நீ, நல்ல விஷயத்துக்கு போறோம், போற வழியில அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு போலாம் தான். சரி கிளம்பு, நேரம். எங்க போன்ல என்ன சொன்னாங்க? விஜிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்பா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு கிளம்புறதுக்குள்ள நம்ம வீட்டுல 1008 பிரச்சனை. இந்த செல்வத்தை பாரு, பொதுவாகவே எப்பவுமே கேள்வி கேட்டு குறைவான். நான் கேட்குற கேள்வியெல்லாம் நியாயமாக தான் இருக்கும். அவன் நியாயமாக கேட்குற கேள்விக்கு எனக்கு கோவமாக வரும். ஆனால் இன்னைக்கு பாரு, கேள்வி கேட்குறேன்னு எங்கே நம்ம காரியத்தை கெடுத்துருவான்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. சரி கிளம்பு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பாத்தியாமா, கோபியோட நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதுமா. ஆமா மாமா. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தோம். நல்ல வேலையா விஜிக்கு சுகப்பிரசவம் முடிஞ்சு ஆம்பளை பிள்ளையும் பிறந்துருச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அந்த ஆம்பளை பிள்ளையும் விஜயும் ரொம்ப நல்லா இருக்கணும். என்னது என்னது? அப்பா ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லையா? இப்போ நீங்க பேசுறது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது எப்படி? நான் ஒரு விஷயத்த சொன்னா மட்டும் அது உலக மக்கா குத்தமா தெரியுது. ஆனா அதே விஷயத்தை நீங்க 2 பேரும் மாறி மாறி பேசி சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. நீ என்ன சொல்ற? ஒன்றும் புரியலையே. சும்மா புரியாத மாதிரி பேசாதீங்க. நான் ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டப்ப நீங்க 2 பேரும் நாய் துரத்துன மாதிரி துரத்துனீங்க. இப்ப கோபிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தவொடனே 2 பேரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா? இந்த பார், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் பொதுவாக தான் இந்த விஷயத்தை பற்றி பேசினேன். இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. விஜிக்கு ஆம்பளை பையன் பிறக்கட்டுன்னு நீங்க 2 பேரும் வேண்டுதல கூட வச்சிருந்தாலும் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்தா உடனே போய் நிறைவேத்துங்க. அவ காவடி இருக்கட்டும், நீங்க தலையில இருக்கிற மிச்சமதி முடிய காணிக்கையை செலுத்தி மொட்டை அடிங்க. நான் வேணாலும் கூட வரேன். இப்போ எதுக்காக ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு அனாவசியமாக குதிக்கிற? ஏண்டா, விஜிக்கு சுகப்பிரசவம் முடிஞ்சிருச்சேன்னு 2 பேரும் சந்தோஷப்பட்டோம், அவ்வளவுதானே? அடேங்க அப்பா, நைஸா பேசி சமாளிக்காதீங்க. விஜிக்கு பையன் பிறந்ததை நினைச்சு 2 பேரும் பட்டாசு வெடிச்சு தான் கொண்டாடல, மீதி எல்லாம் பண்ணிட்டீங்க. டேய், சும்மா அனாவசியமாக கற்பனை பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காது. சரி, எப்பவும் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி இப்பவும் பிடிவாதம் பிடிக்காத. நானும் லீலாவும் ஆஸ்பத்திரிக்கு போய் விஜயோட குழந்தைய பார்த்துட்டு வந்துடும். என்ன? ஏய் ஏய் ரவி, ஏய் என்னடா இது? கதவு தரடா. ஏய் சொன்னா கேளு ரவி. ஏய் ரவி, கதவு தரடா. ஏய் ரவி, ஏய் ரவி, ஏய் கதவு தரடா. கதவு தரேன்னு சொல்றேன்ல ரவி. இது உங்களுக்கு சரிப்பட்ட வராது. ஏன்னா பூட்டை உடைச்சிட்டு வெளியில போயிட்டு வந்து அமுக்கணி மாதிரி உட்கார்ந்து இருப்பீங்க. அதனால கதவு பூட்ட வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒன்னு சொல்றேன், தெளிவா தெரிஞ்சுக்குங்க. என் பேச்ச மீறி வீட்டுக்கு வெளியில கால் எடுத்து வச்சுங்க, வெட்டிடுவேன். நிச்சயமா வெட்டிடுவேன்.
ஏதோ கிறுக்க சொல்றான், வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாந்தமாயிடும்னு பழைய மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. இதுக்கு முன்னாடி உங்க 2 பேர்த்தையும் திட்டிருக்கேன். ஏதோ அனுதாபப்பட்டு சரி சரின்னு விட்டுட்டேன். எப்ப உங்க 2 பேருக்கு என் மேல கவலை இல்லையோ அதுக்கப்புறம் உங்க 2 பேர்த்து மேல எனக்கு என்ன கவலை? உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் எதுக்கு யோசிக்கணும்? புரியுதா? புரிஞ்சு நடந்துக்குங்க. எப்படி பாக்குறான் பாரு. என்னடா? நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. பவானி கிளம்புமா. அக்கா விஜயக்கா குழந்தை விட்டு போகவே மனசுலக்கா. காலேஜ் இருக்குடி, திரும்ப சாயந்தரம் வந்து பாத்துக்கலாமா? என்கிட்ட கொடுங்களேன், நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன். என்ன தூக்கி வச்சுக்கணும் அவ்வளவுதானே? தாராளமா வச்சுக்கோ, ஆனா கொஞ்ச நேரத்துல திருப்பி கொடுத்துடணும். ஆமா ஆமா, நீயே எப்பவும் வச்சுக்க முடியாது. ஏன் இவன் என்கிட்ட அழாம இருந்துக்குவான். நான் அத சொல்லல பவானி, இவன் எங்க வீட்டு பிள்ளை.